கும்பகர்ணனினுடைய பொன் அடி இரண்டும் பூண்டு நீ எவ்வாறாகிலும் ராமனிடம் வந்து சேர்ந்து விடு. இலங்கையினது ஆட்சி உனது ஆகும். நெடுநாள் இலங்கையினை நீ மிக பெரிய ஆற்றலோடு ஆளுதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொன்னதற்கு கும்பகர்ணன் விடை சொல்ல தலைப்படுகிறான். அதாவது ராம காதையிலேயே சில இடங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை தெளிவாக பிரதிபலிப்பது போல அமையும். இங்கு இந்த கும்பகர்ணனினுடைய விடை இருக்கிறது அல்லவா, வீடனுக்கு அவன் சொன்ன சமாதானம், இது போன்றதாகிய சூழலை நாமும் நம் வாழ்க்கையில சில நேரங்களில், இன்னமும் சொல்ல போனால் பல இடங்களில் சந்தித்திருப்போம். ஆகவே இந்த கும்பகர்ணனினுடைய அந்த மன திண்மை இருக்கிறது அல்லவா, ஒன்றை செய்தல் வேண்டும் என்கின்ற தெளிவு, அதை இந்த பகுதியில நாம ரொம்ப தெளிவாக பார்க்க முடியும். பாட்டை கம்பன் எவ்வாறு தொடங்குகிறான்னா, தும்பியம் தொடையல் மாலை சுடர் முடி படியில் தோய பம்பு பொற்கழல்கள் கையால் பற்றினன் புலம்பும் பொன்தோள் தம்பியை எடுத்து மார்பில் தழுவி தன் தரு கணூடு வெம்புநீர் சொரிய நின்றான் இணையன விளம்பலுற்று. எவ்வாறு அந்த பேச்சு தொடங்குகிறான்னு பாருங்க. தும்பி தொடையல், வண்டுகளால் மொய்க்கப்பட்ட மாலையை அணிந்தவனாகிய அந்த மாலையை சுடர் முடி, அவ்வாறு மாலையை அணிந்தவனோ ஒளிபொருந்திய மகுடத்தை தாங்கியவனும் ஆகிய விபீடனன். ஒரு கேள்வி கேட்கலாம், விபீடனனுக்கு ஏது மகுடம்னு கேட்டா, விபீடனன் ராமனை சரணடைந்த பொழுதே அவனை இலங்கைக்கு மன்னனாக முடிசூட்டி விடுகிறான் ராமன். ராமனும் லக்குவனும் எப்பொழுது எல்லாம் விபீடனனை பற்றி பேசுகிறார்களோ அப்பொழுது எல்லாம் இலங்கை மன்னன் என்றேதான் விழிக்கிறார்கள், நீங்க பார்க்கலாம். அதனால் அவனுக்கு மகுடம் இருக்கிறது. அவனோடு அல்லாமல் கழுத்துல புதியதான மலர்களால் கட்டப்பட்ட மாலையை அணிந்திருக்கிறான். இந்த மாலையும், மார்பில் அணிந்த மாலையும், ஒளி பொருந்தின மகுடமும், படி முடி தோய, படினா நிலம்னு அர்த்தம், நிலத்துல இரண்டும் தோயக்கூடிய அளவுல நெடுஞ்சான் கிடையாக கும்பகர்ணன் காலில் விழுந்து வணங்குகிறான் விபீஷணன். பம்பு பொற்கழல்கள் கையால் பற்றின, ஒளி பொருந்திய வீரம் மிகுந்த அந்த கும்பகர்ணனினுடைய கால்களில் உள்ள கழல்களை பற்றி தன் வேண்டுகோளை முன்வைத்தான். அவ்வாறு பற்றி புலம்பிக் கொண்டிருந்தவனாகிய விபீடனனை என்ன செய்தான் கும்பகர்ணன்? பொன் தோள் தம்பியை எடுத்து, பொன் என்றால் இந்த இடத்துல ஒளின்னு சொல்லலாம் அல்லது உறுதின்னு சொல்லலாம். உறுதி வாய்ந்த தோள் ஆற்றலை பெற்றுள்ள தன் தம்பியாகிய விபீடனனை எடுத்து நிறுத்தினான். மார்பில் தழுவி தன்னோடு இறுக அணைத்து கொண்டான். தன் தரு கண்ணூடு, கண்களிலே கோபத்தின் காரணமாக தீயினை உமிழக்கூடிய அந்த கும்பகர்ணனினுடைய கண்கள்ல வெம்புநீர் சொரிய, வெப்பமான ரத்தம் சிந்தியது. புனீர்னாக்க புன்னீர், அப்படின்னாக்க குருதின்னு அர்த்தம். அவன் கண்கள்ல இயல்பா கோபம் வரும், பகைப்புலத்துல போர்க்களத்துல நிற்கிறான். அவ்வாறு நிற்கக்கூடிய அவனது கண்களிலே கடுமையான வெப்பம் வரும். அந்த வெப்பத்தின் ஊடாக இரத்தமும் கசிந்ததாம். சொரிய நின்றான், கசிந்தது கூட இல்லை, சொரிய நின்றான். இணையன விளம்பலுற்றான். அவ்வாறு அந்த நிலையில, தழுவிய நிலையிலேயே கும்பகர்ணன் வீடனன்ட்ட பேசுறான். என்ன பெரிய அளவு பாதித்து இருக்கக்கூடிய உரையாடல், மீண்டும் சொல்லுகிறேன். அந்த நோக்கத்துல இதை கொஞ்சம் அணுவாக ரசிக்கலாம். நீர்கோல வாழ்வை நச்சி நெடிது நாள் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கொடாது அங்கு போகேன். தார்கோல மேனி மைந்த
என் துயர் தவிர்த்தி ஆகின் கார்கோல மேனியானை கூடுதி கடிதின் ஏகி. என்ன சொல்லுகிறான்? கடிதின் ஏகு, விபீடனா இந்த போர்க்களத்தை விட்டு விரைவாக நீ சென்று விடு. எங்கு செல்லணும்? கார்கோல மேனியானை, கரிய மேகத்தினை போன்று கருணை வள்ளலாக இருக்கக்கூடிய அந்த ராமனை சென்று விரைவில் கூடுதி, அவனோட போய் சேர்ந்து நிக்காத இங்க. ஏன் தெரியுமா உன்னை இவ்வாறு நான் வேகமாக செல் என்று சொல்லுகிறேன்? நீர்கோல வாழ்வை நச்சி, நீரிலே தொட்டு இடப்பட்ட கோலம் எவ்வாறு இட உலர்ந்து போகுமோ அது போல்தான் வாழ்க்கை. பிறக்க பிறக்க சாக போகும். நீரிலே இடப்பட்ட கோலம் போலதான் ஒவ்வொருவரது வாழ்க்கை. அப்படிப்பட்ட அற்பமான வாழ்க்கையை விரும்பி நான் இது நாள் வரைக்கும் வாழ்ந்தது போதும். இந்த வாழ்க்கையானது சரதம் அன்று, இந்த வாழ்க்கை நிலையானது அன்று. என்றோ ஒரு நாள் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கை எல்லாம் இந்த உலகிலே நீரிலே தொட்டு இடப்பட்ட கோலம் போன்றது. அது முடியக்கூடிய நேரத்துல முடிந்தே ஆகணும். அப்படிப்பட்ட நிலையில்லாத வாழ்க்கையினை விரும்பி இப்ப ராமன் கிட்ட போய் அடைக்கலமா போனா போவதனால என்ன பயன்? ராமனிடம் போயிட்டா மொத்தரும் என்னுடைய நாளினது காலம் நீட்டிக்கப்பட்டு விடுமா? இல்ல. நீர்கோல வாழ்க்கை தான். அவரவருக்கு பெற்றிருக்கக்கூடிய வாழ்க்கை நீர்கோலம் போலதான். போட போட உலரும், பிறக்க பிறக்க இறப்பும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை பெற்றுள்ள நான் அல்லது நாம் நெடிது நாள் வளர்த்து பின்னை, இத்துணை நாள் என்னை வளர்த்த நீண்ட நெடிய காலம் என்னை வளர்த்தவன் யாரு? ராவணன். எதற்காக என்னை வளர்த்தான்னாக்க, என்னை முழுக்க முழுக்க அவனுக்கு ஒரு இடர்பாடு வந்தால் அவனுக்கு முன் என்னை வைத்து போரிடுவதற்காகவே என்னை வளர்த்திருக்கிறான். நெடிது நாள் வளர்த்து பின்னை, அடுத்த வார்த்தை பாருங்க, போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு. அவனே என்னை போர்க்களத்தினுக்கு உரியதாகிய ஆயுதங்களை கொடுத்து அனுப்பி இருக்கிறான். நீ போருக்கு போன்னு கூட ராவணன் சொல்லல. அவனே எனக்கு உண்டான போர்க்கோலத்தை எல்லாம் செய்வித்து அனுப்பி இருக்கிறான். ஆகவே போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு, அப்படி அனுப்பினவனுக்கு நான் செய்யக்கூடிய இறுதி கடன் எது தெரியுமா? உயிர் கொடுத்தல். அவனுக்காக உயிரை கொடுக்கணும். உயிர் கொடாது அங்கு போகேன்னா நீர்கோல வாழ்வை நச்சி அங்கு போகேன். எங்க ராமன் கிட்ட போகிறதுல அர்த்தம் இல்லை. ராவணனுக்காக உயிர் விடுதல் தான் என்னுடைய வாழ்க்கையின் இலக்கு. அதற்காகத்தான் ராவணன் என்னை நெடிது நாள் உணவிட்டு வளர்த்திருக்கிறான். அவனுக்கு ஒரு இடர்பாடு வந்த சூழலிலே எனக்கு அவனே போர்க்கோலத்தை செய்து போருக்கு போய் என்று அனுப்பி இருக்கிறான். ஆகவே வீடனா, நான் இப்பொழுது ராமனிடம் வருவதனால் பயன் இல்லை. என்னுடைய வாழ்நாள் ஏதும் நீட்டிக்கப்பட போவதில்லை. ஏனென்றால் வாழ்க்கை என்பது நீரிலே இடப்பட்ட கோலம் போல. ஆகவே தார்கோல மேனி மைந்த, அழகான இடம், தார்கோல மேனி மைந்த நன்கு மாலை அணிந்த மார்பினை கொண்டிருக்கக்கூடிய விபீடனனே, என் துயர் தவிர்த்தியாயின், உண்மையில் என்னுடைய துன்பத்தை போக்குதல் தான் உனக்கு முக்கியமானது என்று எண்ணினால், இப்பொழுது இந்த சூழலிலே என்னுடைய துன்பத்தை நீ போக்க வேண்டும் என்று எண்ணினால், நீ செய்யப்படுவதற்கு உரிய வேலை ஒன்றே ஒன்றுதான். விரைவாக நீ ராமனிடம் சென்று விடுங்க, நிற்காது. ஏனென்றால் நான் போர் என்று தொடங்கிவிட்டேன் என்றால் என் முன்னே நிற்கக்கூடியவர் யார் என்றும் பார்க்க மாட்டேன். ஆகவே இப்பொழுதே சொல்லிவிடுகிறேன், என் துன்பத்தை போக்க வேண்டும் என்று நீ எண்ணினால் என் கண்முன்னே நிற்காதே, இந்த போர்க்களத்தில் இருக்காதே, ராமனிடம் விரைவாக சென்று சேர்ந்து விடு. நான் இந்த போர்க்களத்துல ஒன்று என்னால் இயன்ற வரைக்கும் பலரை அழிப்பேன். இறுதியிலே நான் நிச்சயமாக மரணம் அடைய போகிறேன். என்னுடைய மரணம் என்பது தெளிவான ஒன்று. ஆகவே அதற்கு நான் கவலை கொள்ளவில்லை. ராவணன் என்னை வளர்த்ததன் பயனே இது. அதை மேலும் உறுதிப்படுத்துறதுக்கு அடுத்த பாட்டுல சொன்னா,
மலரின் இருந்த வள்ளல் வழுயிலா வரத்தினால் நீ உலைவு இலா தருமம் பூண்டாய் உலகு உளதனையும் உள்ளாய் தலைவன் நீ உலகுக்கு எல்லாம் உனக்கு அது தக்கதேயா புலை உரு மரணம் எய்தல் எனக்கு இது புகழதேயா. நாம நினைக்கிறோம் வீடனன் அவன் புகழ்ந்தான். இல்ல, வீடனனை ஒரு எல்லையாக வைத்துவிட்டு அந்த எல்லைக்கு மேல நான் நிற்கிறேன் வீடனான். உனக்கு தகுதியானவற்றை நீ செய்தாய், ஆனால் நான் இந்த போர்க்களத்துல உயிர் விடுதல் என்பது எனக்கு புகழினை தரக்கூடிய ஒன்று. நினைவில் வைத்துக்கொள். எப்படி மலரின் மேல் இருந்த வள்ளல், மலராகிய தாமரையின் மீது அமர்ந்த வள்ளலாகிய வரம் தருவதிலே வள்ளலாகிய பிரம்மன் அவனால் கொடுக்கப்பட்ட வரத்தினால், வலு இலா வரத்தினால், குற்றமற்ற வரத்தினால், பிரம்மனால் கொடுக்கப்பட்ட குற்றமற்ற வரத்தினால் உலைவு இலா தர்மம் பூண்டாய், என்றும் குறைவுபடாத அழியாத தர்மத்தையே நீ உன் வாழ்நாளிலே கடைபிடிப்பது என்று உறுதி பூண்டாய். அதனால் உலகனையும் உள்ளாய், இந்த உலகு இருக்கின்ற வரைக்கும் நீ இருப்பாய், உன் புகழ். உலகு உலகனையும் உள்ளாய், இந்த உலகம் உள்ள வரைக்கும் விபீடனா நீ மேற்கொண்ட தர்மத்தினால் அழியாமல் இருப்பாய், பெரும் தலைவனாகவும் இருப்பாய். உனக்கு அது தக்கதேயால், உன்னை போன்ற தர்மத்தை கடைபிடிக்க கூடிய ஒருவனுக்கு அது தகுதி வாய்ந்ததுதான். ஆகவே நான் அதை குறையே சொல்லல. ஆனால் புலை ஒரு மரணம் எய்தல், இழிவு பொருந்திய மரணத்தை நான் இந்த போர்க்களத்திலே அடைதல் என்பது எனக்கு இது புகழதேயால், எனக்கு இது புகழை விளைவிக்க கூடியது. ஏனென்றால் யோசித்து பாருங்கள், தந்தை சொல்லினுக்காக கானகம் வந்தான் ராமன், தனையன் சொல்லினுக்காக போர்க்களம் வந்தான் யார்? கும்பகர்ணன். வேடிக்கை என்னவென்றால், காட்டு வாழ்க்கை எப்படி இருக்கும் ராமனுக்கு தெரியாது, அதுல என்னெல்லாம் இடர்பாடுகள் இருக்கும் தெரியாது. ஆயினும் தந்தையினுடைய ஆணையை சிரமேற்கொண்டு 14 ஆண்டு காலம் காட்டுல இருப்பதற்கு வந்தான். முடிவு என்னன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் கும்பகர்ணனுக்கு முடிவு என்ன என்பது தெரியும். தன் தனையனாகிய ராவணன் இட்ட ஆணையை சிரமேற்கொண்டு போர்க்களம் வந்திருக்கிறான். அந்த போர்க்களத்தின் முடிவு என்னன்னு அவனுக்கு தெரியும். தெரிந்தும் மரணத்தை சந்திக்க வருகிறான்னா அதற்கு தனித்ததாகிய மன உறுதி. ஆகவே சொன்னா, விபீடனா நீ தர்மத்தை பின்பற்றி பிரம்மனால் கொடுக்கப்பட்ட வரத்தினால் வாழ்க்கை முழுவதும் தர்மத்தையே பின்பற்றி இந்த உலகு இருக்கின்ற வரைக்கும் உன் பெயர் நிற்கக்கூடிய அளவினுக்கு மிகச்சிறந்த முறையிலே வாழப்போகிறாய். அதுல எனக்கு ஐயம் இல்லை. ஆனால் நான் இந்த போர்க்களத்திலே என்னுடைய உயிரை கொடுத்து மாளா புகழை நான் பெறப்போகிறேன். ஏனென்றால் எது சரி எது தவறு என்று எனக்கு தெரியும். தவறு செய்த தனையனாகிய ராவணனினுடைய பணி மேற்கொண்டு இங்கு வந்திருக்கிறேன். இந்த பணியிலே நான் மரணம் அடைவது உறுதி என்று எனக்கு தெரியும். இருப்பினும் ராவணனுக்காக உயிர் விடுதல் என்னுடைய தலையாய கடன். ஆகவே இந்த போர்க்களத்துல நான் உயிரை விட்டேன் என்றால் அது புகழினுக்கு உரிய செயல்தான், கவலை கொள்ளாதே சொல்லிட்டு செஞ்சோற்று கடனுக்கு ஒரு விளக்கம் சொன்னான் பாருங்க. அடுத்த பாட்டுல பிரமிக்கக்கூடிய விளக்கம். கருத்து இலா இறைவன் தீமை கருதினால் அதனை காத்து திருத்தலாம், ஆகின் அன்றோ திருத்தலாம், தீராது ஆயின் பொறுத்து ஒரு பொருள் உண்டாமோ, பொறு தொழிற்கு உரியர் ஆகி ஒருத்தரின் முன் சாதல் உண்டவர்க்கு உரியது அம்மா. அவன் இட்ட சோற்றை உண்டு நான் வாழ்ந்திருக்கிறேன், உண்டவன் நான். ராவணனால் இடப்பட்ட சோற்றினை உண்டு வாழ்ந்தவன் நான். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், கும்பகர்ணன் உண்ணக்கூடிய உணவின் அளவும் அவன் உறங்கக்கூடிய காலத்தின் அளவையும் சற்று யோசித்து பார்த்தால் யார் ஒருவரும் அவனை வைத்து பராமரித்தல் என்பது இயலாமல் போகும். ஆனால் ராவணன் இந்த கும்பகர்ணனை பராமரித்திருக்கிறான்.
எதற்காக? பின்னாளில் தனக்கு அவன் மிக பெரியதோர் துணையாக நிற்க வேண்டும் என்ற நிலைக்கு. ஆகவே அவனுக்கு உரிய அளவினுக்கு அதிகமான உணவை இட்டு வளர்த்திருக்கிறான். அதுதான் கும்பகர்ணன் சொல்றான், உண்டவர்க்கு உரியது. ராவணனால் இடப்பட்ட உணவை நான் இத்துணை காலம் உண்டேன். ஆகவே நான் இப்பொழுது செய்ய தகுந்தது என்ன தெரியுமா? ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்தான். கருத்து இலா இறைவன், தர்மம் எது தர்மம் அல்லாதது என்று தெரியாமல் அதர்மத்தையே செய்தற்கு உரியவனாகிய இறைவன், மன்னனாகிய ராவணன் தீமை கருதினால் ஒரு தவறை செய்தற்கு முடிவு செய்து விட்டால் அதனை காத்து அந்த தீமையை செய்யாதே என்று அவனை தடுத்து திருத்தலாம் ஆகின் அவனுக்கு நீ செய்வது தவறு, இதனை செய்யாதே, இவ்வாறு செயல்படு என்று திருத்தமான வழியை கூறலாம். நாம் கூறினால் அவன் கேட்கணும் இல்லையா? திருத்தலாம் ஆகின் அன்றோ திருத்தலாம். அவனை திருத்தறதுக்கு வாய்ப்பு இருந்து நாம சொல்லக்கூடிய அறிவுரையை கேட்டு அவன் திருந்துவதற்கு மனம் வைத்தால் அவனை திருத்தலாம். திருந்த மாட்டேன்னு பிடிவாதம் பிடித்தா என்ன செய்வது? தீராது ஆயின், உன்னால் சொல்லக்கூடிய அறிவுரையை நான் கேட்க மாட்டேன், நான் என்னை திருத்திக் கொள்வதாக இல்லை என்று நம்மை ஆளக்கூடிய அந்த மன்னனாகிய ராவணன் சொன்னால் என்ன செய்வது? ஆகவே தீராது ஆயின் பொறுத்து ஒரு பொருள் உண்டாமோ, பொறுத்து ஒரு பொருள் உண்டாமான்னா வேற என்ன செய்வது? அவனுக்கு எது சென்று அடையத்தக்க பொருள் என்ன இருக்கு? அவன் கீழே இருக்கும், அவன் இந்நாள் வரை இட்ட சோறை உண்டு இருக்கிறோம், அவன் நம்மை வளர்த்து இருக்கிறான், ஒரு தவறு செய்கிறான், தவறை செய்யாதே என்று சுட்டுகிறோம், திருத்துதற்கு வழி தருகிறோம். கேட்காமல் இருந்தால் என்ன செய்வது? அவனுக்கு எதிராக நின்று அடையத்தக்க பெரிய பொருள் ஏதாயிலும் ஒன்று உண்டா? வேறு வழி இல்லை. ஆகவே உரு பொருள் உண்டாமோ பொறு தொழிற்கு உரியராகி, பொறுதல்னா சண்டை. ஆகவே அவனால் உருவாக்கப்பட்ட சண்டைக்கு நம்மை நாம் ஆளாக்கி கொள்ள வேண்டும். அவனுக்காக நாம் போர் செய்யத்தான் வேண்டும், வேற வழி கிடையாது. இது செஞ்சோற்று கடன். பொறு தொழில் உரியராகி, தொழிற்கு உரியராகி. அடுத்த வார்த்தை பாருங்க, ஒருத்தரின் முன்னம் சாதல். ஒப்பற்ற அந்த தலைவனது மரணத்திற்கு முன்னால் நான் மரணம் அடைய வேண்டும். ஏன் தெரியுமா? உண்டவர்க்கு உரியது அம்மா. அவனால் இடப்பட்ட சோரை உண்டு வளர்ந்து இருக்கிறேன். ஆகவே அவனை திருத்த முடியல. அவனுக்காக போர்க்களம் வந்திருக்கிறேன். இப்பொழுது நான் இங்கு செய்யத்தக்கது எது என்றால், அவன் இறப்பதற்கு முன்பு நான் இறந்து போவேன். இந்த போர்க்களத்தில் அவனுக்காக போர் செய்து எனது செய் நன்றியை, அவனால் இட்ட செஞ்சோற்று கடனை நான் தீர்ப்பதற்கு அவனுக்கு முன்பு நான் இந்த போர்க்களத்திலே பொருது உயிர் விட வேண்டும். இதுதான் எனக்கு எழுதப்பட்ட விதி. இதைதான் நான் பின்பற்ற போகிறேன். இதற்கு மாற்று வழி இல்லை சொல்லிட்டு இது ரொம்ப அழகான இடம். பழமொழி சொல்றோம் இல்லையா, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். அதை இங்க நினைச்சு சொல்லுகிறார் கம்பர். ராவணன் எப்படிப்பட்ட சகோதரர்களோடு பிறந்தான்? அவ்வளவு பெரிய துணையோடு பிறந்தவன். எல்லா துணையும் இறுதி காலத்துல அவனை விட்டுட்டு போயிட்டான். அவன் ஏதிலியாய் போர்க்களத்துல இறந்து கிடந்தான்னா இதுல என்ன பெருமை இருக்கு? எப்படியா? தும்பியம் தொடையல் வீரன் சுடுகனை துறப்ப சுற்றும் வெம்பு வெண்சேனையோடும் வேறு உள்ள கிளைஞரோடும் உம்பரும் பிறரும் போற்ற ஒருவன் மூவுலகை ஆண்டு தம்பியின்றி மாண்டு கிடப்பானோ தமையன் மண்மேல். எப்படிதான் சகிச்சுக்க முடியும்? ராவணன் எவ்வளவு பெரிய வீரன்! எப்படியா? உம்பரும் பிறரும் போற்ற தேவர்களும் ஏனைய பிற உலகில் உள்ள வீரர்களும் வணங்கக்கூடிய அளவினுக்கு மூவுலகை தமையன் ஒருவன் ஆண்டு, 3 உலகங்களையும் ஒப்பற்ற நம்முடைய மூத்த சகோதரனாகிய ராவணன் ஆண்டு வந்தான். அப்படி ஆண்டு வந்த அந்த தமையனாகிய ராவணனை
தும்பியம் தொடையல் வீரன், வண்டுகள் மொய்க்கக்கூடிய மலர் மாலையை அணிந்த வீரனாகிய ராமன் சுடுகனை துறப்ப சுடுகின்ற அம்புகளை எய்து அந்த ராவணனை தாக்கினால், வெம்பு வெஞ்சேனையோடு வாடுகின்ற மிக்க சினமுடைய படைகளோடும் வேறு உள்ள கிளைஞரோடும் பிற உறவினர்களோடும் தம்பியை இன்றி தனக்காக இறப்பதற்கு தம்பியும் இல்லாமல் மண்மேல் மாண்டு கிடப்பானோ. தனியனாய் ஏதிலியாய் இந்த ராவணன் மண்மேல மாண்டு கிடந்தால் எவ்வளவு அவமானத்திற்குரியது. அவனுக்கு தம்பி என்று எதற்கு நாம் பிறந்திருக்கிறோம்? ஆகவே அவ்வளவு பெரிய வீரன், உலகையும் தன் ஒரு குடைக்குள் ஆண்ட ஒரு வீரன், ஏதோ அவனுடைய நேரம் தவறாக போயிற்று, அவனுடைய செயல் விமர்சனத்திற்கு உள்ளாயிற்று, அவனை திருத்த முயன்றோம், திருந்தல. இப்ப அவனுக்காக போர்க்களத்துல நின்று உயிர் கொடுக்க வேண்டும். மாறாக நானும் அவனை விட்டு வந்து விட்டால், யார் ஒருவரும் இல்லாமல் தனியனாய் தரை மேல மாண்டு கிடந்தான் என்றால் எவ்வளவு பெரிய வீரன் அவன். அவனுக்கு இப்படிப்பட்டதோர் அவமானத்தை, இழி நிலையை தருதல் என்பது என்ன விதத்தில் நியாயம்? ஆகவே அவனுக்கு முன்பு நான் இறக்கணும். ஒன்று, என் இறப்பினுக்கு பிறகு அவன் திருந்த எண்ணலாம். இல்லை என்றால் எனக்கு ஒரு நிறைவு, அவனுக்கு முன் நான் போர்க்களத்திலே பொருது உயிர் விட்டேன் என்ற திருப்தி எனக்கு இருக்காகவே நான் ஆரம்பித்தேன். அடுத்து இதுவரைக்கும் தன்னுடைய நிலையை விளக்கினான் கும்பகர்ணன். இனி அடுத்து சொல்றான், நான் தவறானவன் பக்கம் இருக்கிறேன் என்ற ஒரு காரணத்தினுக்காக அறமல்லாத செயலை செய்த ராவணனோடு நான் இணைந்து போர் செய்கிறேன் என்பதற்காக நான் எந்த சூழலிலும் என் ஆற்றலை குறைத்து கொள்ளப் போவதில்லை. இறுதி வரை இயன்ற வரை நான் எதிரிகளாகிய இந்த வானர சேனைகளை முற்றிலுமாக அழிப்பது என்று முடிவு செய்திருக்கிறேன். நான் தப்பானவன் பக்கம் இருக்கிறேன், உண்மைதான். அதற்காக நான் போர் செய்கின்ற பொழுது தடுமாற்றத்தோடு போர்லாம் செய்ய மாட்டேன். நான் எடுத்துக்கொண்ட தொழில் ராவணனுக்கு முன்னாக நின்று போர் செய்து அதுல எந்த விதமான பாரபட்சமும் நான் காட்ட மாட்டேன். எப்படியா? அணை இன்றி உயர்ந்த வென்றி அஞ்சினார் நகையது ஆக பிணை ஒன்று கண்ணாள் பங்கன் பெரும் கிரி நெருங்க பேர்த்த பனை ஒன்று திரள் தோள் கால பாசத்தால் பிணிப்ப பூசி துணையின்றி சேரல் நன்றோ தோற்றுள்ள கூற்றின் சூழல். ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றேன். யமனே ராவணனை கண்டு அஞ்சினான்டா. இப்ப அந்த யமன் நகைக்கிற அளவுக்கு ராவணன் உயிரை எடுத்துட்டு போறதுக்கு நான் விடலாமா? எப்படியா? பிணை ஒன்று கண்ணாள் பங்கன், பெண்மானினது கண்ணை போன்று அழகான கண்களை பெற்ற உமையவளினுடைய பகுதியிலே உள்ள உமையொரு பாகனாக நின்ற சிவபிரான் இருக்கிறானே, அவனது பெருங்கிரி நெருங்க பேர்த்த, அவனுடைய பெரிய மலையாகிய கைலாய மலையை தன் கைகளினாலேயே பெயர்த்து எடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ராவணன் பனை ஒன்று திரள் தோள், பெருமை மிக்க திரண்ட அவனது உறுதி வாய்ந்த தோள்கள் கால பாசத்தால் பிணிப்ப, யமனது கால பாசத்தால் கட்டுப்படுவதை கண்டு யமன் தன்னுடைய இறுதி முயற்சியில ராவணனை வெல்லக்கூடிய அளவுல மரணம் என்கின்ற ஒன்றை அதை கொண்டு ராவணனை கட்டும் போது அணையின்றி உயர்ந்த வென்றி அஞ்சினார். முன்பு தடையில்லாமல் பெற்ற வெற்றி கண்டு அச்சம் கொண்ட மாற்றார் நகையது ஆக கூசி நகைத்து பேர் ஒலி செய்து அதற்காக வெட்கப்பட்டு தோற்றுள்ள கூற்றின் குழல், முன்பு தனக்கு தோற்றவனாகிய யமனோட இடத்துல யமன் கிட்ட துணையின்றி சேரல் நன்றோ, யாரொரு துணையும் இல்லாமல் அந்த யமன் கிட்ட தனியே ராவணன் போனா அவமானம் இல்லை? எந்த யமன் ராவணனிடம் தோற்றானோ அந்த யமன் இப்போ
ராமனது அம்பின் மூலமாக ராவணனது உயிரை எடுக்க வரான். இவ்வாறு எடுத்து சொல்லும் போது தேவர்கள் எல்லாம் நகைப்பார்கள் அல்லவா. டே ராவணா, நீ யாரை ஒரு காலத்தில் வென்றாயோ அந்த யமன் உன்னை இப்பொழுது எடுத்து செல்லுகிறான் என்று. அப்படிப்பட்ட அவமானத்தை ராவணனுக்கு கொடுக்கலாமா? அப்படிப்பட்ட சூழல்ல ராவணனுக்கு துணையா நான் உயிரை கொடுக்க வேண்டாமா? இது என்ன நியாயம்? ஆகவே யாரிடம் நாம் தோற்றோமோ அவனே, இல்லை யாரை நாம் தோற்கடித்தோமோ அவன் இப்பொழுது நம்மோடு பொருத வருகிறான் என்றால் இந்த நேரத்துல ராவணனுக்கு அருகில் நான் இருக்க வேண்டாமா? அவனுக்கு முன்பு நான் உயிரை கொடுத்து அவன் உயிரை காக்க வேண்டாமா? ஆகவே நான் ராவணன் பக்கம் நிற்பேன். யமன் வந்து ராவணன் உயிரை எடுத்து செல்வதாக இருந்தால் என் உயிரை எடுத்ததன் பின் தான் ராவணனை அணுக முடியும். அதை தெரிந்து கொள் சொல்லிட்டு இது அடுத்த பாட்டு தான். செம்பு இட்டு செய்த இஞ்சி திருநகர் செல்வம் தேறி வம்பு இட்ட தெரியல் எம்முன் உயிர் கொண்ட பகையை வாழ்த்தி அம்பு இட்டு துன்னம் கொண்ட புன்னுடை நெஞ்சோடு ஐய. அடுத்த வரிதான். கும்பிட்டு வாழ்கிறேன் யான் கூற்றையும் ஆடல் கொண்டு. என்னால பணிஞ்சு போக முடியாதுடான். உன்னை போல ராமனிடம் சென்று பணிந்து அடைக்கலம் தாண்டி என்னால கேட்க முடியாது. நான் அப்படிப்பட்ட சூழல்ல வளரல. எனக்கு யார் ஒருவருக்கும் பணிந்து பழக்கம் இல்லை. எப்படியா? விபீடனனை பார்த்து சொல்றான், ஐய ஏ தம்பியே, கூற்றையும் ஆடல் கொண்டேன், யமனையும் வெற்றி கொண்டவன் நான். அப்படிப்பட்ட வீரமுடைய நான் செம்பு இட்டு செய்த இஞ்சி திருநகர், செம்பை உருக்கி வலிமையும் அழகுமாக உருவாக்கப்பட்ட மதிலால் சூழப்பட்ட இந்த அழகான இலங்கை, இப்படிப்பட்ட அழகான இலங்கையை விட்டு செல்வம் தேறி அரச செல்வத்தை நிலை என்று கருதி நீ சொன்ன இல்ல, நீ ராமனிடம் வந்து சரணடைந்தால் ராமன் எனக்கு கொடுத்த இந்த இலங்கை ஆட்சியை உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னியே, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அழகான செம்பினை உருக்கி உறுதியான முறையிலே கட்டப்பட்ட மதிலை கொண்டுள்ள மிக அழகான இலங்கையினுடைய ஆட்சி எனக்கு கிடைக்கும்ன்ற ஆசையினால நீ எனக்கு கொடுக்கிறாய்ன்னு சொன்னா இல்லையா, அந்த ஆசையினால வம்பு இட்ட தெரியல் எம்முன் மனம் பொருந்தி மன்னிக்கணும் நறுமணம் பொருந்திய மலர் மாலையை அணிந்த என்னுடைய அண்ணனாகிய ராவணன் முன் உயிர் கொண்ட பகையை வாழ்த்தி, ராவணனது உயிரை எடுக்க வந்திருக்கிறானே ராமன் என்கின்ற பகைவன், அவனை வாழ்த்தி அவன்கிட்ட போய் அடைக்கலம் தாய் என்று கேட்டு என்னால வாழ முடியாது. எப்படியா? அம்பு இட்டு துன்னம் கொண்ட, அதுக்கு பதிலா அம்பு பட்டு துளைக்கக்கூடிய அளவுல புண்ணுடை நெஞ்சோடு நான் புண்பட்டு மரணத்தை தழுவறேன். கும்பிட்டு வாழ்கிறேன். அவனை கும்பிட்டுலாம் வாழ முடியாது. என்ன ராவணனை என் அண்ணனை கொல்லுவதற்காக வந்த இந்த ராமன்கிட்ட போய் பணிந்து இந்த இலங்கையினுடைய ஆட்சி எனதாக இருக்கட்டும் என்று இனிமேல் நான்லாம் அவனை போய் வணங்க முடியாது. நான் யமனையே வெற்றி கொண்டவன். அப்படிப்பட்ட நான் இப்பொழுது ராமனை பணிந்து என்னுடைய வாழ்நாளை இழக்காமல் இருக்க செய்து ராவணனுக்கு துரோகம் செய்து இலங்கையின் ஆட்சியை நான் பெறுதல் என்பது நடக்காது. அதற்கு பதிலாக ராமனது அம்பு என் மார்பை துளைத்து என் உயிரை வேண்டுமானாலும் எடுத்து செல்லட்டும், எனக்கு கவலை கிடையாது. நான் கும்பிட்டு வாழ்கிறேன். ராமனுக்கு என்ன வேண்டுமானாலும் உயர்வு இருக்கட்டும், தகுதி இருக்கட்டும். நான் ராவணனை சார்ந்தவன். இந்த சூழ்நிலையில என் சகோதரனாகிய ராவணனை கொல்ல வந்த ராமனிடம் நான் சென்று பணிய மாட்டேன். தன்னுடைய பெருமையை சொன்ன மாதிரியும் ஆச்சு. விபீடனன் பெருமை அல்லாத செயலை செய்தவனாகவும் இருக்கிறான்னு குறிப்பால் சொன்னேன். நீ கும்பிட்டு போனாய், இலங்கை ஆட்சி உனக்கு கிடைக்கலாம், எனக்கு அது கவலையே கிடையாது. நான் இந்த சூழ்நிலையில், இக்கட்டான சூழ்நிலையில் நிச்சயமாக ராவணனை விட்டு வரமாட்டேன். நட்பு ஆராய்தல்னு ஒரு இடம் வள்ளுவர் எழுதுறார். வள்ளுவர் அதிகமா செலவு செய்த சிந்தனை எங்கன்னா நட்புலதான். 5 அதிகாரம் எழுதியிருக்கார். நட்பு, தீ நட்பு, கூடா நட்பு, நட்பாராய்தல், சிற்றினம் சேராமைன்னு.
5 அதிகாரம். அல்ல நட்பாராய்தல்ல சொல்லுவர், எவன் ஒருவன் நமக்கு நண்பனாக இருப்பதாக சொல்லிக் கொண்டு நமக்கு ஒரு கெடுதி வருகின்ற பொழுது நம்மை விட்டு நீங்குகிறானே, அவனது நட்பை அவனை நினைக்கின்ற பொழுதெல்லாம் நமக்கு மரணம் வரும். கெடுங்காலை கைவிடுவர் கேண்மை, அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும். நாம நண்பன் என்று கருதி இருக்கக்கூடிய ஒருவன் நமக்கு ஒரு பெரியதோர் துன்பம் வந்த பொழுது, நாம கெடக்கூடிய சூழ்நிலை வந்த போது நம்ம விட்டுட்டு அவன் போயிட்டான்னா, அவனை நினைக்கின்ற பொழுதெல்லாம் மரணம் ஒரு முறைதான் வரும். ஆனால் இப்படிப்பட்ட கெட்ட நேரத்துல நம்ம விட்டு விலகின நண்பனை நினைக்கின்ற போதெல்லாம் அது மரணத்திற்கு இணையான துன்பத்தை தரும். கேண்மை கெடுங்காலை கைவிடுவர் கேண்மை, அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சொல். நினைக்கும் போதெல்லாம் மரணத்திற்கு இணையான யமவாதனையை தருமா அந்த மாதிரி கெட்ட பொழுது விட்டு போன நட்பு. அதுக்கு அழகான விளக்கம் இது. இந்த அழகான இலங்கையினது ஆட்சியை பெற வேண்டி என்னுடைய அண்ணனை பகைத்து கொண்டு அவனை கொல்லுவதற்காக வந்த ராமன்கிட்ட போயிட்டு தொழுது கும்பிட்டு வாழற வழக்கம் எனக்கு கிடையாது. ஞாபகம் வைத்து, என்னால முடியாது. அது நீ செய்தாய் என்றால் நீ அறத்தை தெரிந்தவன், ஆகவே வரத்தை அவ்வாறு பெற்றவன், ஆகவே நீ போய்க்கோ. என்னால முடியாது. அது இந்த சூழலில் என்னால் ராவணனை விட்டு வர முடியாது. அவனை தன்னந்தனியாக இறக்க நான் பார்க்க முடியாது. சொல்லிட்டு சொன்னான், இவ்வளவு நிலையிலும் போர்க்களத்தை நான் எளிதாக ஏற்றுக்கொள்வேன்னு நினைச்சுறார். ராவணனுக்காக போர் செய்வது என்றால் நான் முழுமையுமான ஈடுபாட்டோடு தான் போரை செய்வேன். அங்கு எந்த விதமான கருணைக்கும் தளர்ச்சிக்கும் இடம் கிடையாது. எப்படியா, அனுமனை வாலி சேயை அருக்கன் செய்தனை அம்பொன் தனு உடையவரை வேறு ஓர் நீலனை சாம்பான் தன்னை கனி தொடர் குரங்கின் சேனை கடலையும் கடந்து மூடும் பனி துடைத்து உலகம் சுற்றும் பரிதியின் திரிவன் பார்த்தி. ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, அல்டிமேட்டம் தான். நீ செய்தது எல்லாம் சரி விபீடனா, ராவணன் செய்தது தவறு என்று எனக்கு தெரிகிறது. இருந்தாலும் ராவணனை விட்டு வரமாட்டேன். அதற்காக நான் என்னுடைய போர் தொழில சுணக்கம் காட்ட மாட்டேன். ரொம்ப குறைவான நிலையில எல்லாம் போர் செய்ய மாட்டேன். முழுமையுமாக என்னை போர்க்களத்துல ஈடுபடுத்திக் கொள்ள நினைவில் வைத்துக்கொள். அந்த எண்ணத்தோடு அங்க போ. ஆகவே என் தம்பியாகிய நீ நல்லவனாகிய ராமன் பக்கம் சேர்ந்திருக்கிறாய். ஆகவே ராமனை எதிர்த்து நடக்கக்கூடிய போர்ல நான் என்னுடைய முழு ஆற்றலையும் காட்டாமல் இருப்பேன்னு மாத்திரம் நினைச்சுறேன். யாரையெல்லாம் அழிப்பேன்? அனுமனை. ஏன்னா முதல்ல இலங்கைக்கு வந்தவன் அவன். அனுமனை, வாலி சேயை, வாலியின் மகனாகிய அங்கதனை, அருக்கன் செய்தனை, அருக்கன்னா சூரியன், சூரியனது மகனாகிய சுக்ரீவனை, அம்பொன் தனு உடையவரை, உறுதி வாய்ந்த விற்களை உடையவர்களாகிய ராம லக்குவனர்களை. முதல்ல எங்க ஆரம்பிச்சான் பாருங்க, துணை வலிய முதல்ல அழிச்சும். போர்க்களத்துல அதுதான் அழகு. யாரை நாம் துணையாக பெற்றிருக்கிறோமோ அவர்களை முதல்ல அழிச்சிட்டோம்னா மூலபலம் போயிடும். ஆனால் துணை வலியாக இருக்கக்கூடிய அனுமனை, வாலிசேயை, அருக்கன் செய்தனை அவங்களை முடிச்சிடுறேன். அம்பொன் தனு உடையாரை, விற்களை உடையவர்களாகிய ராமலக்குவனர்களை, வேறு ஓர் நீலனை, இவர்களிலிருந்து வேறுபட்டவனாகிய கரடி கூட்டத்தின் தலைவனாகிய நீலான் சாம்பான் தன்னை, இவர்கள் இருவரையும், கனி தொடர் குரங்கின் சேனை கடலையும், கனி என்று சொல்லக்கூடிய பழங்களையே மட்டும் உண்டு வாழக்கூடிய இந்த குரங்கினது மிகப்பெரிய படையை, சேனை கடலை, கடல் போன்று பறந்து பட்டுள்ள இந்த குரங்குகளினது படையை
கடந்து மூடும் பனி துடைத்து உலகம் சுற்றும். இவர்கள் அனைவரையும் நான் வெற்றி கொள்வேன். எப்படி? சூரியன் உதித்த பொழுது இந்த உலகை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பனி எவ்வாறு சூரிய வெப்பம் பட்டு மறையுமோ அதுபோல் பனி துடைத்து உலகம் சுற்றும் பருதி, பனியை துடைத்து உலகத்தை சுற்றி வரக்கூடிய சூரியனை போல் திரிவன் பார்த்தி. இந்த போர்க்களத்துல எல்லா இடங்களிலும் சுற்றி சுற்றி வந்து ஒருவனை விடாமல் அழிப்பேன். ஆகவே நான் ராவணன் தவறு செய்தான், அதற்காக வருந்துகிறேன் என்றெல்லாம் நீ எண்ணலாம், சரிதான். அதற்காக எடுத்துக்கொண்ட காரியமாகிய போர்க்களத்துல ராவணன் சார்பா நான் போர் செய்ய தலைப்பட்டால் ஒருவனையும் விடமாட்டேன், அனைவரையும் அழிப்பேன். என்னுடைய முழு ஆற்றல் தோன்ற போர் செய்து அதை நீ நினைவில் கொள். எதுக்கு இத சொன்னான்னா, ராமங்கிட்டையும் போய் சொல்லிடு, நான் சாதாரணமானவன் இல்லைன்னு உனக்கு தெரியும், என் ஆற்றல் எப்படிப்பட்டது என்று உனக்கு தெரியும். அந்த ஆற்றலினை கொண்டு நான் இந்த போர்க்களத்தில் எவ்வாறு செயல்பட போகிறேன்றது இப்ப நான் சொல்லிட்டேன். பனியினால் மூடப்பட்ட உலகை சூரியனது ஒளி எவ்வாறு சுற்றி சுற்றி அழிக்குமோ அது போல இந்த போர்க்களத்துல ஒருவனை விட மாட்டேன். போய்ச்சொல். ஆலம் கண்டு அஞ்சி ஓடும் அமரர் போல் அரிகள் ஓட, சூலம் கொண்டு ஓடி வேலை தொடர்வது ஓர் தோற்றம் தோன்ற, நீளம் கொள் கடலும் ஓட, நெருப்பொடு காலும் ஓட, காலம் கொள் உலகும் ஓட, கரங்கு என திரிவன் காண்டி. இந்த போர்க்களத்துல காற்றாடி மாதிரி சுத்துவேன். என்ன ஆகும் தெரியுமா? ஆலம் கண்டு அஞ்சி ஓடும் அமரர் போல். பண்டொரு காலத்துல பார்க்கடலை கடைந்த பொழுது வாசுகியினுடைய நச்சு பரவியது அல்லவா ஆலகாலம்ன்ற விஷம். அந்த விஷத்தை பார்த்த மாத்திரத்தில, அதை நுகர்ந்த மாத்திரத்திலே மரணம் அடைவோம்னு அதற்காக தேவர்கள் அஞ்சி ஓடினார்கள் அல்லவா. அது போல இந்த போர்க்களத்துல நான் ஆலகால விஷமாக நிற்பேன். என்னை கண்டு இந்த வானர சைன்யங்கள் அஞ்சி ஓடும். ஞாபகம் வைத்துக்கொள். அரிகள் ஓட, அரிகள்னா குரங்குகள், குரங்குகள் ஓடும் என்னை பார்த்து. நான் கொடிய நஞ்சு போல் அவர்களை பீடிப்பேன். அதோட இல்ல, சூலம் கொண்டு ஓடி, ஒரு கடலானது சூலப்படையை கையிலே கொண்டு ஓடுவது போல வேலை சூலம். ஏன்னா மிக பறந்துபட்ட உடம்பு கும்பகர்ணனுக்கு. ஒரு கடலே உருக்கொண்டு கையில சூல ஆயுதத்தோடு வந்தால் எப்படி இருக்கும்? அதுபோல் சூலம் கொண்டு ஓடி தொடர்வது ஓர் தோற்றம் தோன்ற, மற்றொரு கடலை தொடர்ந்து செல்வது போல். வானர சைன்யங்கள் என்கின்ற கடலை, மிக பெரிய கடலான உருவத்தை பெற்றிருக்கக்கூடிய கும்பகர்ணன் கையில சூலத்தை கொண்டு ஒரு கடல் மற்றொரு கடலை அழிக்க செல்வது போல், நீலம் கொள் கடலும் ஓட, நீல நிறம் கொண்ட கடலும் தன் இடம் விட்டு புடை பெயர்ந்து செல்லுவது போல, நெருப்பொடு காலும் ஓட, நெருப்பும் காற்றும் நிலை கட்டு ஓடவும், காலம் கொள் உலகும் ஓட, அழிவு காலத்தை நோக்கி உலகமும் ஓடக்கூடிய அளவினுக்கு கரங்கு என திரிவன் காண்டி. காற்றாடியை போல் நான் சுழன்று சுழன்று அனைவரையும் அழிப்பேன். ஞாபகம் வைத்து. இதெல்லாம் நீ ராமன் கிட்ட தெளிவா போய் சொல்லிடு. ஏதோ என் அண்ணன் ராவணன் தவறு செய்தான், அதனால நான் கொஞ்சம் நிதானமாலாம் போர் செய்வேன்லாம் எதிர்பார்க்காது. நான் காற்றாடி போல போர்க்களத்துல ஒரு கடலே உருக்கொண்டு எழுந்தது போல வேல் படையை கொண்டு திரிசூலத்தை கொண்டு முற்றிலுமாக அழிக்க தலைப்படுவேன். அப்பொழுது கடல் இடம்பெயரும், காற்று புடைப்பெயரும், வானமே அதிரும், இந்த பூமியும் இறுதி அழிவை நோக்கி ஓடக்கூடிய அளவினுக்கு நான் போர்க்களத்துல போர் செய்வேன். இதை ராமனிடம் சொல்லிவிடு. செருவிடை அஞ்சார் வந்து என் கண் எதிர் சேர்வர் ஆகின், கருவறை கனக குன்றம் என்னலாம் காட்சி தந்த, இருவரும் நிற்க மற்ற அங்கு யார் உளர், அவரை எல்லாம் ஒருவரும் திரிய ஒட்டேன் உயிர் சுமந்து உலகில் என்றான். என்ன வீரம் அது! செருவிடை அஞ்சார் வந்து, போர்க்களத்துல என் எதிரே பயப்படாமல் யாராகிலும் வந்து நின்றால்,
என் கண் எதிர் சேர்வராகின், என் கண்ணுக்கு எதிரில் என் பார்வை படுற நேரத்துல வந்துட்டான்னா போதும், அவனை விடமாட்டேன். கருவறை கரிய மலையும் கனக குன்றும் பொன் மலைகளும் என்னால் ஆம் காட்சி தந்த என்றும் கூறக்கூடிய அளவுல தோற்றத்தை பெற்றுள்ள இருவரும் நிற்க ராம லக்குவர்களை தவிர எவ்வளவு பேர் என் கண்ணு முன்னாடி எதிர்க்க வந்து நின்றாலும் மற்ற அங்கு யார் உளர், வேறு அங்கு உள்ளவர்கள் எவரே ஆனாலும் சரி, அவரை எல்லாம் அவர்கள் அனைவரையும் உலகில் உயிர் சுமந்து உலகத்துல உயிர் கொண்டு வாழுதற்கு ஒருவரும் திரிய ஒட்டேன், ஒருவரையும் நடமாட விட மாட்டேன். ராம லக்குவரை தவிர எவனெல்லாம் என் கண்ணு முன்னாடி படுறானோ அவனை எல்லாம் அதோடு முடிந்தது அவர்கள் வாழ்க்கை. அதற்கு பிறகு அவர்கள் உயிர் கொண்டு இந்த உலகத்துல வாழ முடியாது, வாழ விட மாட்டேன். ஏன் ராம லக்குவர்களை அழிக்க மாட்டேன்னு? ராம லக்குவர்களை அழித்தல் என்பது ராவணன் வேலை. ஏனென்றால் ராமனது மனைவிய ராவணன் தூக்கி சென்றிருக்கிறான். ஆகவே ராமனும் ராவணனுமா போர் செய்து கொள்ள, அவர்கள் பக்கம் யார் பக்கம் வீரம் இருக்கிறது என்று அவர்கள் பார்த்து கொள்ளட்டும். ராவணனுக்கு துணையாய் நான் வந்திருக்கிறேன், ராமனுக்கு துணையாய் வந்து அத்துணை படையை நான் அழிக்கிறேன். இதுதானே நியாயம், போர் தர்மம். ஆகவே ராமனுக்கு யாரெல்லாம் துணையாக வந்து என் கண்முன்னே படுகிறார்களோ அவர்கள் ஒருவரையும் நான் விடப்போவதில்லை. ராமனும் லக்குவனை தவிர வேறு யார் ஒருவரையும் இனி வாழ விடப் போவதில்லை. இதையும் சொல்லிவிடு சொல்லிட்டு முடிவை சொல்லிட்டான், கிளம்பு, இது வரைக்கும் பேசினது போதும், இனி போர்க்களம் தான். தாழ்கிற்பாய் அல்லை என் சொல் தலை கொள்ளத்தக்கது என்று கேட்கிற்பாய் ஆகின் எய்தி அவரோடும் கெழிய நட்பை வேட்கிற்பாய், இனி ஓர் மாற்றம் விளம்பினால் விளைவு உண்டு என்று சூழ்கிற்பாய் அல்லை யாரும் தொழ நிற்பாய் என சொன்னான். எல்லோராலும் வணங்கப்படக்கூடிய நிலையில் உள்ள மேன்மை பெற்ற விபீஷணனே, இனி இங்கு காலத்தாட்சி செய்யாத, என் சொல் தலை கொள்ளத்தக்கது, என்னால் சொல்லப்பட்ட சொல்ல நன்கு தலையில் ஏற்றிக்கொள், நான் எடுத்த முடிவு இதுதான் என்று கேட்கிற்பாயாகின், நான் சொல்லக்கூடிய அறிவுரையை கேட்டு நடப்பதாக இருந்தால் விபீடனனே தாழ்கிற்பாய் அல்லை, காலம் தாழ்த்தாதே. இனி இங்கு நின்று என்னோடு பேசுவதனால பயனே இல்லை. நான் சொல்லக்கூடிய வார்த்தையை நீ கேட்டு நடப்பதாக இருந்தால் இந்த இடத்தை விட்டு விரைவா கிளம்பு, எய்தி திரும்பி போ, எங்கிருந்து வந்தாயோ அங்கே சென்று எய்து. அவரோடும் கழிய நட்பை வேட்கிற்பாய், அந்த ராமலக்குவரோடு பொருந்திய நட்பை மேலும் உறுதிப்படுத்திக் கொள். இனி ஓர் மாற்றம் விளம்பினால், இனிமேலும் ஏதாகிலும் என்னிடம் நீ பேசுவதாக இருந்தால் விளைவு உண்டு என்று, அதனால் நன்மை உண்டு என்று சூழ்கிற்பாய் அல்லை, எண்ணி ஆலோசிப்பதற்கு ஒன்றும் இல்லை. இதுமேலும் என்னிடம் பேசி என்னை எப்படியாவது சமாதானப்படுத்தலான்னு எந்த பேச்சையும் பேசுவதற்கு இனி முயலாதே. நான் கேட்க மாட்டேன். இனிமே என்ன நீ பேசி சமாதானம் எல்லாம் படுத்த முடியாது, நான் ஒரு முடிவிற்கு வந்துவிட்டேன். ஆகவே நீ விரைவாக ராமலக்குவரை நாடு, அவரோடு நட்பு பொருந்தி இரு. இனிமேல் எனக்கு அறிவுரை சொல்லி என்னை மாற்றுவதற்கு வழி உண்டு என்று எண்ணாதே, நடவாது என சொன்னான் என்று கூறினான். சொல்லிட்டு சொன்னா, இதுதான் ரொம்ப, நான் ஏன் தெரியுமா அவனை போக சொல்றேன், எனக்கு தெளிவா தெரியும் வீடனா, இந்த போர்க்களத்துல நான் மட்டும் அல்ல, இலங்கையை சார்ந்த வீரர்கள் மட்டுமல்ல, ராவணனும் எல்லோரும் அழிய போகிறார். எனக்கு அது தெரியும். எல்லோரும் அழிந்து போனால் இந்த வம்சத்திற்கு யாரேனும் ஒருவன் நின்று நீர்க்கடன் செய்யணும் அல்லவா, இருங்கடன் செய்யணும் அல்லவா? யார் இருப்பார்கள்? உன்னையும் என் பக்கம் இருத்தி கொண்டு அந்த ராமலக்குவர்களினுடைய போர் ஆற்றலினாலே நீயும் இறந்து போனாய் என்றால், இலங்கையில இந்நாள் வரை வாழ்ந்து பெரியதோர் ஆட்சியை கொண்டிருந்த நாம் முற்றிலும் அழிக்கப்பட்டால் நமக்கு யார் இருங்கடன் செய்வார்கள்?
நாம் நரகுக்கு செல்லுகிறோமோ அல்லது சொர்க்கத்திற்கு செல்லுகிறோமோ, நமக்கு உரிய இருங்கடன் செய்வதற்கு ஒருவர் இருக்க வேண்டும் அல்லவா? யார் இருக்கிறார்கள்? அதற்காவது ஒருவன் வேண்டும். அதனால் சொல்லுகின்றேன் வீடனா, நீ ராமன் கிட்ட போயிடு. எப்படியா? போதி நீ ஐய பின்னை பொன்றினார்க்கு எல்லாம் நின்ற வேதியர் தேவன் தன்னை வேண்டினை பெற்று மெய்மை ஆதிநூல் மரபினாலே கடன்களும் ஆற்றி ஏற்றி மாத்துயர் நரகம் நன்னா வண்ணமும் காத்தி மண்ணு. உன்னை எதுக்கு அனுப்புறேன்னு தெரியுமா? வாழுங்காலத்துல இந்த இலங்கை என்ற அழகான நகரத்துல, சொர்க்கம் போல இருக்கிற நகரத்துல வாழ்ந்துட்டோம். ஏதோ இப்ப செய்த தவறினால் இந்த போர்க்களத்துல அழிய போகிறோம். அழிந்ததற்கு பிறகு உரிய நீர்க்கடனை நீ தாண்டா செய்ய முடியும். நீ செய்தால்தான் நாங்கள் இந்த உலகை விட்டு நீத்து வான் உலகில சொர்க்கத்துல போய் வாழ முடியும். ஆகவே நீ போதி ஐய, நீ போதி, நீ ராமனிடம் திரும்பி செல் வீடனனே. பின்னை அதற்கு பிறகு எல்லாம் நின்ற சர அசர பொருள்கள் எல்லாம், இயங்கும் இயங்காத பொருள்கள் எல்லாம் நின்ற வேதியர் தேவன் தன்னை, வேதியர்களுக்கு எல்லாம் தலைவனாகிய ராமன், வேதங்களுக்கு தலைவன், நிற்கின்ற அசைகின்ற பொருள்கள் எல்லாம் அவனால் உருவாக்கப்பட்டன. அப்படிப்பட்ட ராமனை வேண்டினை பெற்று அவனுடைய அனுமதியை பெற்று மெய்மை ஆதிநூல் மரபினாலே, மெய்மையான பழ நூலாகிய வேத நூலில் சொல்லி உள்ளது போல் பொன்றினாருக்கு இந்த இலங்கையிலே போர் செய்து இறந்தவர்களுக்கு எல்லாம் கடன்களும் ஆற்றி அந்திம சடங்குகளை செய்தற்கு ஒரு ஆள் வேணும்டா, அது நீதான். ஏற்றி உடம்புடன் கிடந்து அல்லல்படும் நிலையிலிருந்து இந்த உயிர் பிரிகின்ற காலத்து மா துயர் நரகம் நன்னா வண்ணம் காத்தி, மிக்க துயரத்தை தரக்கூடிய நரகத்தினுக்கு செல்லாமல் எங்களுக்கு எல்லாம் உரிய நீர்க்கடனை செய்து சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு நீ ஒருவன் தான் இருக்கிறாய். அதற்காகத்தான் சொல்லுகிறேன், நீ ராமன் கிட்ட போயிடு. யோசிச்சு பாருங்க. ஓ, இதனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறை நிகழ்வு. இப்ப கேரள தேசத்துல கடுமையான மழையில நிலச்சரிவு, இறந்ததாக சொல்லப்படக்கூடியவர்களின் எண்ணிக்கையை ஏதோ அரசு ஒரு எண் அளவுல சொல்லி கொண்டிருக்கிறது. அதற்கு மேலும் எத்துணை பேர் அந்த மண்ணுல புதையுண்டு போனார்கள் தெரியாது, கணக்கு தெரியாது. அதுல ஒரு 4 நாட்களுக்கு முன்பு புதை உண்ட ஒரு பெண்ணினுடைய கை மட்டும் கிடைத்திருக்க, அந்த கையில உள்ள விரல்களில் அணிந்துள்ள மோதிரத்தை கொண்டு இது என்னுடைய மகள்தான் என்று சொல்லி அந்த கையை மட்டுமே எடுத்து சென்று அது முழு உடலாக கருதி அந்த கையினுக்கு இறுதி சடங்கு தந்தை செய்கிறது. இயல்பா நம்ம என்ன நினைப்போம்? புத்திரன்ற சொல்லுக்கே என்ன பொருள்? புத் என்ற நரகிலிருந்து நமக்கு உரியதாகிய விடுதலையை பெற்று தருபவன். ஆகவே அவனுக்கு புத்திரன்னு பேர். பெற்றோர்கள் எல்லாம் என்ன ஆசை கொள்வார்கள்? நம்முடைய காலம் முடிந்ததன் பிறகு நமக்கு உண்டான இருங்கடனை செய்தற்கு ஒரு பிள்ளை இருக்கிறான் என்ற எண்ணம் கொண்டு அவர்கள் வாழ்நாள ஓரளவு துணிவோட வாழுகிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்நாள்ல அவர்களுக்கு முன்பே அவர்களால் ஈன்றெடுக்கப்பட்ட பிள்ளை மாண்டு போனான் என்றால் என்ன கவலை கொள்வார்கள்னா, வேடிக்கையாக சொல்லுவது உண்டு. என்னுடைய தந்தையார் இறந்ததற்கு பிறகுதான் என்னுடைய பாட்டியார் இறந்து போனார். எங்க பாட்டியார் இறந்த போது இறுதி கடனுக்கு எல்லாம் செல்ல தலைப்பட்ட பொழுது என்னுடைய அத்தை ஒரு அழகான வார்த்தையை சொல்லி அழுதார்கள். என்ன? இப்பொழுது இறந்தாயே அம்மா,
2 வருடத்திற்கு முன்பு இறந்திருக்க கூடாதா? நீ உன் பிள்ளை கையில் கொள்ளியை பெற்று நீ போயிருப்பாயே, இப்பொழுது அதற்கு வழி இல்லாமல் போகிறாயே. இதுதான் நடைமுறையில அவரவர் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய இழப்பு. அதனாலதான் கும்பகர்ணன் சொன்னா, டேய் நீ ஒருத்தனாவது எஞ்சி நில், ராமனோடு சேர்ந்து நீ ஒருவனாக எஞ்சி நில். இந்த போர்க்களத்துல இலங்கையை சார்ந்த அனைவரும் கொல்லப்பட போகிறார்கள், அதுல சந்தேகமே வேண்டாம். அப்படி எல்லோரும் இறந்ததற்கு பிறகு வார்த்தையை போட்டான் பாருங்க, ராமனுடைய அனுமதி பெற்று, அவன் அனுமதித்தால் எங்களுக்கு உரிய நீர்க்கடனை நீ செய், அப்படி செய்தால்தான் இந்த உலகை விட்டு, இந்த தேகத்தை விட்டு நாங்கள் வானுலகில செல்லுகின்ற பொழுது எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், இல்லை என்றால் நரகத்திலே உழன்று உழன்று தவிப்பு. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம காலத்துல நடந்தது தானே. மகாமகம் நடந்த பொழுது கும்பகோணத்துல எல்லோருக்கும் அந்த காட்சி நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பொழுது முதல்வராக இருந்த ஒருவர் அந்த மகாமக விழாவில் கலந்து கொண்டு அந்த குளத்துல குளிக்க போகணும்னு பெரிய பாதுகாப்போடு சென்று, அதனால ஏற்பட்ட விபத்துல பலர் அந்த குளத்துல நெருக்கத்தினால் இறந்து போனார்கள். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வாறு இறந்தவர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றினார்கள். இது பழைய காலத்துல வழக்கம், இன்றைக்கு நடைமுறையில் அதெல்லாம் கிடையாது. இதனை சங்கர மடமே செய்தது. திருவண்ணாமலையில இந்த கும்பகோணத்துல ஏற்பட்ட விபத்தினால இறந்தவர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றியது. இதற்கு என்ன நோக்கம்னா, பழைய காலத்துல எங்களுடைய தொல் இலக்கண நூலாகிய தொல்காப்பியம் சொல்லும், போர்க்களத்துல போர்க்களம் நடந்து முடிந்ததன் பின் யார் இறந்தார்கள், யார் யாருக்கு உறவினர், வாரிசோடு உள்ளவர்கள் இறந்தார்களா, இறந்தவர்களுக்கு வாரிசு இருக்கிறதா இல்லையா யாருக்கும் தெரியாது. அதனால என்ன செய்வார், வெற்றி பெற்ற மன்னன் தன் பக்கம் இறந்த வீரர்களுக்கும் தன்னிடம் தோற்றோடின பகை மன்னனது வீரர்களுக்குமாக சேர்ந்து போர்க்களத்திலேயே பிண்டம் மேய பெருஞ்சோறு கொடுப்பான். அந்த இறந்து போன வீரர்கள் அனைவருக்குமாக பிண்டம் வைத்து பெரிய அளவிலே சோறினை படைத்து எல்லோருக்கும் உண்ண கொடுப்பான். இத புறநானூறு பாட்டு ஒன்று உறுதிப்படுத்துகிறது. புறநானூற்றுல முதல் பாட்டு உதயன் சேரல் என்ற மன்னனை புகழுதற்காக முடிநாக நாயர் எழுதின பாட்டு. அதுல சொல்றார், பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த போர்ல பாண்டவர்களின் சார்பாக பெருஞ்சோறு கொடுத்தவன் இந்த மன்னன் என்று. அதாவது ஐங்குளை புரவி ஐவரோடு சினையி பெருஞ்சோற்று மிகுபதம் வரையாது கொடுத்தோய். இது அந்த காலத்துல ஒரு மரபு. அது அப்படியே கம்பன் தமிழ் இலக்கண மரபை எடுத்துக்கொண்டு பேசினா, கும்பகர்ணன் வாயிலாக, வீடனா நீ ராமனிடம் போ, இந்த போர்க்களத்துல நாங்கள் ஒருவரும் உய்ய போவதில்லை, அனைவரும் மரணிக்க போகிறோம், எங்கள் மரணத்தினுக்கு பிறகு ராமனது சம்மதத்தை பெற்று எங்களுக்கு உண்டான இறுதி கடனை நீ ஒருவன் தான் செய்ய வேண்டும், அதற்காவது நீ அந்த ராமனிடம் போய் நில். எல்லோரும் அழிந்து போனால் இலங்கையை சார்ந்த அனைத்து மக்களுக்கு யார் நீர்க்கடன் செய்தற்கு இருக்கிறார்கள்? ஆகவே ஆதிநூல் மரபினாலே கடன்களும் மாற்றி ஏற்றி மாத்துயர் நரகம் நன்னாவண்ணமும் காத்தி, எங்களுக்கு நரகம் கிடைக்காமல் எங்களை காப்பாத்திட்டு கடைசி வேண்டுகோள் சொல்லிட்டு இந்த தத்துவம் இருக்கு பாருங்க. இந்த ஒரு தத்துவத்துக்கு மட்டும் அடுத்த பாட்டுல இந்த ஒரு தத்துவத்தை
வாய்ப்பு இருந்தா பெரிய எழுத்துல எழுதி கண்படக்கூடிய இடத்துல வீட்டுல எங்கெல்லாம் வைக்க முடியுமோ வச்சு. ஆகுவது ஆகும் காலத்து அழிவதும் அழிந்து சிந்தி போகுவது அயலே நின்று போற்றினும் போதல் திண்ணம் சேகு அறத் தெளிந்தோர் நின்னில் யார் உளர் வருத்தம் செய்யாது ஏகுதி எம்மை நோக்கி இரங்கலை என்றும் உள்ளாய். இந்த முதல் 2 வரி இருக்கு பாருங்க. ஆகுவது ஆகும் காலத்து. ஒன்று உரிய காலத்தில் ஆக வேண்டும் என்றால் அது உருவாகியே தீரும், யாரும் தடுக்க முடியாது. நமக்கு ஒன்று நடக்க வேண்டும், நமக்கு ஒரு நன்மை விளைய வேண்டும்னு சொன்னால் ஆகும் காலம்னா ஆக்கம்னு அர்த்தம். நமக்கு ஒரு நன்மை ஒரு ஆக்கம் விளைய வேண்டும் என்று இருக்கிறது என்றால் அது யார் ஒருவராலும் தடுக்க முடியாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஆகும் கால ஆகுவது ஆகும் காலத்து. நமக்கு ஒரு நன்மையானது ஆக போகிறதுன்னா அதற்கு உரிய காலம் கனிந்திருக்கிறது என்றால் அதை யார் ஒருவராலும் தடுக்க முடியாது, அது ஆகியே தீரும். அதற்கு நேர் எதிராக அழிவதும் அழிந்து சிந்தி போகுவது. இந்த காலம் அழியக்கூடிய காலம், உன்னிடம் உள்ள நன்மைகள் எல்லாம் அழிந்து நீயும் மரணிக்க போகிறாய், இது அழியக்கூடிய காலம் என்றால் இது அழிந்தே போகும். இந்த சூழல்ல அயலே நின்று போற்றினும் போதல் தின். அப்படி அழியக்கூடிய நேரம் வந்தா நீங்க என்னதான் பாதுகாப்பு செய்தாலும் என்னதான் அதற்கு உண்டான காவலினை தந்தாலும் நிச்சயமாக அது அழியாமல் உங்களை விட்டு போக அழிந்தே போகும். ஆகவே ஒருவனுக்கு வரக்கூடிய ஆக்கம் யார் தடுத்தாலும் நிற்காது, ஒருவனுக்கு வரக்கூடிய அழிவு யார் பாதுகாத்தாலும் தடுக்க முடியாது. தெளிவா ஞாபகம் வச்சு. அவனால கெட்டேன், இவனால எனக்கு நன்மை வந்தது, இதெல்லாம் ஒன்றும் இல்ல, மாயை தான். யாரும் யாருக்கும் தர முடியாது, யாரும் யாரையும் கெடுக்க முடியாது. இந்த வரிக்கு கம்பன் எடுத்துட்ட இடம் கணியன் பூங்குன்றனார் வரி. தீதும் நன்றும் பிறர் தரவார். அழிய வேண்டிய காலம் வந்தால் யார் தடுத்தாலும் நிறுத்தாது. இதுவரைக்கும் வாழ்ந்தோம் என்ற மகிழ்ச்சியோடு அழிய ஆரம்பிச்சோம். அதுபோல் நமக்கு ஒரு ஆக்கம் வருகிறதுன்னா எவ்வளவு முயன்று யார் தடுத்தாலும் நிற்காது, அது வந்து சேரும். ஆகவே போகுவது அயலே நின்று போற்றினும் போதல் திண்ணம் உறுதியின்னும். மரண தருவாயில ஒருத்தன் கொடுக்கிற வாக்குமூலம் பாருங்க, இது போவது திண்ணம். நான் அழிவது உறுதிடா, இனிமே இங்க நிக்காத நீ. சேகு அற தெளிந்தோர் நின்னில் யார் உளர். குற்றமற்ற இந்த தத்துவத்தை உன்னை தவிர வேறு யாருக்குடா விபீடனா தெரியும்? இவ்வளவு தெளிவான ஞானத்தினுக்கு உரியவன் நீ அல்லவா. சேகு அற தெளிந்தார் நின்னின் யார் உளர் வருத்தம் செய்யாது. நான் சாக போறேன்னா கவலையே படாது, அது முடிந்து போயிற்று, நான் இறக்க போவது உறுதி. ஆகவே நான் இறந்து போக போகிறேன், இனிமே வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. வருத்தம் செய்யாது ஏகுதி போசிக்கிற ராமங்கிட்ட. எம்மை நோக்கி இரங்கலை, நான் மரணிக்க போகிறேன் என்று எனக்காக இனி வருந்தாதே, என்றும் உள்ளாய். எல்லா காலத்தும் நிலைத்த புகழினுக்கு உரிய விபீடனனே, நீ எனக்காக வருந்தாது. நான் விரும்பி ஏற்றுக்கொண்ட மரணம் இது. என் சகோதரன் ராவணனுக்காக நான் உயிர் விட துணிய முன்வந்த காலம் இது. ஆகவே இன்றில்லை எனக்கு இன்று மரணம் வரும் என்றால் வந்தே தீரும். நான் ராமனை சார்ந்து நிற்பதாலேயே அந்த மரணத்தை விட்டு என்னால் விலக முடியாது. ஆகவே ஆகக்கூடியன எல்லாம் ஆகும் காலத்தில் ஆகும், போகக்கூடியன எல்லாம் போகும் காலத்தில் போயே தீரும். இதை யார் ஒருவராலும் நின்று தடுக்கவோ காக்கவோ முடியாது. இதை பற்றி நன்கு தெரிந்தவன் நீ. இந்த தத்துவம் உனக்கு ரொம்ப தெளிவா தெரியும். நீ ஏன் வருத்தப்படுகிறாய்? நீ ஒரு ஸ்திதி பிரக்ஞன், நீ எதுக்கு வருத்தப்படுற? போ. சொன்ன உடனே இனி அண்ணனை ஒன்றும் சொல்லி அவனை ராமன் பக்கம் திருப்ப முடியாதுன்னு தெரிந்து கொண்டு விட்டான். வீடனன் கிளம்புறான் அங்கிருந்து. என்று அவன் தன்னை மீட்டும் எடுத்து மார்பு இறுக புள்ளி நின்று நின்று இறங்கி ஏங்கி நிறை காணல் நெடிது நோக்கி
இன்றோடும் தவிர்ந்தது அன்றே உடன்பிறப்பு என்று விட்டான். வென்றிவன் திரளினானும் அவன் அடித்தளத்து விழுந்தான் என்று இவ்வாறு கும்பகர்ணன் விளக்கம் பேசி அவன் தன்னை மீட்டும் எடுத்து தன் காலில் முன்பு விழுந்து வணங்கின அந்த விபீஷணனை மீண்டும் தன் பக்கமாக எடுத்து மார்பு இறுக புள்ளி ஆற தழுவி கொண்டு நின்று நின்று இறங்கி ஏங்கி நிறை காணல் நெடிது நோக்கி தயங்கி தயங்கி நின்று இன்ன முடிவு என்னன்னு தெரியாமல் நின்று நின்று நீண்ட நேரம் நிற்கிறான் விபீடன். ஏதாகிலும் ஒரு மாற்றம் இல்லை. இறங்கி ஏங்கி அழுது ஏக்கம் கொண்ட நிலையில நிறைகணால் நெடிது நோக்கி நீர் நிறைந்த கண்ணினால் கும்பகர்ணன் அப்படியே பார்த்தான். பார்த்து உடன்பிறப்பு, உனக்கும் எனக்கும் உள்ள உடன்பிறப்பு என்னும் தொடர்பு இன்றோடும் தவிர்ந்தது அன்றே, இன்றோடு போய்விட்டது. ஏனென்றால் இன்றைய போர்க்களத்துல நான் இறக்கப் போவது உறுதி. ஆகவே என்று விட்டான் என்று கூறி தழுவிய விபீடனனை தன்னிடமிருந்து விட்டான். வென்றி வெண்திரளினாலும் வெற்றியை வலிமையை உள்ள வீடனன் என்ன செய்தான்? அவன் அடித்தளத்து விழுந்தான். அந்த கும்பகர்ணனது திருவடிகளிலே மீண்டும் விழுந்து வணங்கி அந்த இடத்தை விட்டு கிளம்பினான். வணங்கினான். வணங்கி கண்ணும் வதனமும் மனமும் வாயும் உணங்கினான். உயிரோடு யாக்கை ஒடுங்கினான். உரை செய்து இன்னும் பிணங்கினால் ஆவது இல்லை பெயர்வது என்று உணர்ந்து போந்தான். குணங்களால் உயர்ந்தான் சேனை கடலெல்லாம் கரங்கள். எப்படி ராவணனை சார்ந்த படை வீரர்கள் எல்லாம் விபீடனனை வணங்கினவா? எப்படியா வணங்கினான்? கும்பகர்ணன விபீஷணன் வணங்கினான். வணங்கியதற்கு பிறகு கண்ணும் வதனமும் மனமும் வாயும். கண்ணு உலர்ந்து போயிற்று, முகம் சாம்பி போயிற்று, மனம் ஒடுங்கி போயிற்று, வாய் உலர்ந்து போயிற்று. பாருங்க, உணங்குதல்ன்றதுக்கு இவ்வளவு பொருள். உயிரோடு யாக்கை ஒடுங்கினான். இவன் உயிரும் உடம்பும் ஒடுங்கி போயிற்று விபீடனனுக்கு. உரை செய்து இன்னும் பிணங்கினால் ஆவது இல்லை. இதற்கு மேலும் கும்பகர்ணனிடம் விவாதம் செய்து நாம பெறப்போவது ஏதும் இல்லை. அவனை இனிமேல் சமாதானப்படுத்த முடியாது. பெயர்வது என்று உணர்ந்து போனான். இந்த இடத்தை விட்டு நாம நகருவதே சிறந்தது என்று தயங்கி தயங்கி அந்த இடத்தை விட்டு கிளம்பினான். குணங்களால் உயர்ந்தான். பண்புகளினாலே இமயம் போல உயர்ந்து நிற்கும் கும்பகர்ணனது சேனை கடல் எல்லாம். கும்பகர்ணனது குணத்தை பார்த்து விபீடனன் வந்து வேண்டியதை பார்த்து இவ்விருவருக்கும் இடையே நடந்த உரையாடலை கேட்ட அரக்கர் சேனையாகிய கடலெல்லாம் கரங்கள் கூப்ப கைகள் தொழன 2 பேரையும் அந்த படைகள் வணங்கியது. இங்க குணங்களால் உயர்ந்தான்னா கும்பகர்ணன் செஞ்சோற்று கடன் தீர்ப்பது எனக்கு உண்டான கடமைன்னா இல்லையா? கும்பகர்ணனை ஏதாயிலும் ஒரு விதத்துல நம் பக்கம் சேர்க்கலான்ற நல்ல விதமான எண்ணத்தோடு வந்த வீடனன் இந்த இருவரது மனோநிலை, இருவரிடையே நடந்த உரையாடல் இவைகளை எல்லாம் கேட்ட அரக்கர் படை கூட நல்ல தன்மைக்கு உட்பட்டதா அந்த 2 பேரையும் பார்த்து இந்த படை வீரர்கள் அனைவர்களும் கை தொழ போந்தான். விபீடனன் கும்பகர்ணனை விட்டு நீங்கி ராமன் பக்கம் சேருகிறான். கள்ள நீர் வாழ்க்கை ஏமை கைவிட்டு காலும் விட்டான். பிள்ளைமை துறந்தான் என பேதுரும் நிலையன் ஆகி வெள்ள நீர் வேலை தன்னின் வீழ்ந்த நீர் வீழ வெங்கண் உள்ள நீர் எல்லாம் மாறி உதிர நீர் ஒழுக நின்றான். விபீஷணன் போறத பார்த்து அப்படியே உள்ளமானது ரத்தம் சிந்துகிறதாம் கும்பகர்ணனுக்கு. கள்ள நீர் வாழ்க்கை ஏமை, கள்ளத்தன்மை பொருந்தின எங்கள் வாழ்க்கை. ராவணன் செய்தது கள்ளத்தனம். அதனால கும்பகர்ணன் வருந்தரான். கள்ள நீர் வாழ்க்கை ஏமை, திருட்டுத்தனமா இத்தன்னாள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கைவிட்டு அப்படி எங்களை கைவிட்டு விட்டு காலும் விட்டான்.
தொடர்பையும் அறுத்து கொண்டு போக பிள்ளமை துறந்தான், இளம் பிள்ளையை தம்மை துறந்து விட்டான் என்ன என்று கருதி பேதுரும் நிலையனாகி கலங்கிய மனத்தை உடையவனாகிய கும்பகர்ணன் வெள்ள நீர் வேலை தன்னில் வெள்ளம் நீர் நிரம்பிய கடல் தன்னில் வீழ்ந்த நீர் விழும் தன்மை உள்ள ஆற்று நீர் போய் கலப்பது போல வெங்கண் உள்ள நீர் எல்லாம் மாறி தன் கொடிய கண்களில் உள்ள கண்ணீர் எல்லாம் மாறி உதிர நீர் ஒழுக நின்றான், குருதி நீராக பெருக கும்பகர்ணன் அப்படியே நிற்கிறான். வீடணன் போவதை பார்க்கறதுக்கு இந்த கண்ணுக்கு முன்னாடி ஒரு அழகான பிக்சரைசேஷன். அப்படியே தயங்கி தயங்கி வீடணன் போறான். அவன் போவதை பார்த்து கொண்டு இதுகாரும் கண்கள்ல கண்ணீர் சிந்த நின்ற அந்த கும்பகர்ணன் இப்ப கண்களில் இருந்தும் மனத்தில் இருந்தும் உதிரம் சொட்டக்கூடிய நிலையில எல்லாம் நம்மை விட்டு போய்விட்டதே என்ற நிலையில கும்பகர்ணன் தவித்து நிற்கிறான். இனி போர் எவ்வாறு தொடங்குகிறவன்